தோழர் நல்ல கண்ணு அவரது மனைவியை பற்றி கூறியது. என் மனைவிக்கு உடல் சுகமில்லாம போச்சு. ஆஸ்பத்திரியில வச்சு மருத்துவம் பார்த்தோம். ஆனாலும் காப்பாத்த முடியல. மாசங்கள் உருண்டோடுனாலும் அவளோட இழப்பை என்னால ஜீரணிக்க முடியல. போராட்டம் பொதுக்கூட்டம்னு என் உடல் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தாலும் மனசு அவளை நினைச்சிட்டே தான் இருக்கு. அந்த வேதனைய சுமந்துட்டே தான் திரியிறேன். என்னை விட முழுசா புரிஞ்சுக்கிட்டவ என் மனைவி. என் வாழ்க்கையில எல்லா வகையிலும் அவளோட பங்களிப்பு இருந்துச்சு. அவ அப்பாவும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் தான். அதனால என்னை ஏத்துக்கிறது அவளுக்கு சுலபமா இருந்துச்சு. டீச்சரா வேலை பார்த்தா. காசி, பாரதி, ஆண்டாள்னு எங்களோட 2 பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சது, ஆளாக்குனது, அவங்களோட எல்லா தேவைகளையும் என்னை எதிர்பார்க்காம அவளே செஞ்சிருவா. அரசியல் வாழ்க்கை, போராட்டம், காசு பணம் சேர்க்க துடிக்காத மனசுன்னு என் போக்குக்கு என்னை விட்டவ என் மனைவி. கட்சி வேலைகள்ல திரிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கூடடைஞ்ச திருப்தி கிடைக்கிற விதமா அந்த வீட்டை எனக்கானதா வச்சிருப்பா. இப்போ வீட்டுக்கு போனா அவ இல்லாத அந்த வெறுமையும் தனிமையும் ரொம்ப கொள்ளுது. தாங்கவே முடியாம வருது. சுத்தி எத்தனையோ பேர் இருந்தாலும் எனக்குன்னு யாரும் இல்லைங்கிறத உணர வச்சுட்டே இருக்கு அவளோட பிரிவு. எந்த ராத்திரி வீட்டை விட்டு கிளம்புவேன், எந்த ராத்திரி வீடு திரும்புவேன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை என்னோடது. உண்ணாவிரதம் இருக்க கிளம்புனாலும், ஜெயில்ல இருக்க வேண்டி வந்தாலும் ஒரு வார்த்தை வருத்தமாவோ மறுப்பாவோ சொல்லாம அனுப்பி வைப்பா. என் பிள்ளைங்க, அப்பா உங்களுக்கு வயசாயிருச்சு, அரசியல் வேலைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொன்னப்போ கூட என் மனைவி அப்படி ஒரு நாளும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஏன்னா கட்சி பணிகள் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். ஆனா நான் இல்லாமையும் உங்களால இருக்க முடியாதுங்கிறத இப்படி பிரிவுல உணர்த்திட்டு போயிட்டா. எங்க கிளம்பினாலும் போய் சேர்ந்துட்டீங்களான்னு ஒரு ஃபோன் பண்ணுவா. சாப்பிட்டீங்களான்னு கேட்பா. எங்க இருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் வரும். இப்போ எதுவுமே இல்லை. கண்ணை மூடுனா முழுக்க ரஞ்சிதம் நினைப்பாதான் இருக்கு. முன்னாடி நான் அசைவம் சாப்பிடுவேன். இப்போ 5 வருஷமா சைவம் தான். அவ வைக்கிற மீன் குழம்புல சோத்த ஒரு பிடி பிடிப்பேன். அவ வைக்கிற ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும்னு அடிக்கடி ரவா லட்டு செய்வா. என்னை நீ எதிர்பார்த்து இருக்க கூடாது, உனக்கு பசிச்சா சாப்பிடுன்னு என் கல்யாணத்தை ஒட்டியே சொல்லிட்டேன். அதனால நாங்க சேர்ந்து சாப்பிடுவதே குறைவுதான். ஆனாலும் நான் சாப்பிடும்போது கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா. ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நான் ஜெயில இருந்து வந்த பிறகுதான் எங்களுக்கு கல்யாணமே நடந்துச்சு. புதுமண தம்பதியா நாங்க பேசிக்கிட்ட விஷயங்கள்லாம் என்னோட ஜெயில் அனுபவங்களாதான் இருந்துச்சு. நிறைய கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கேன். அப்பெல்லாம் மனைவிய அதிகாரமா மிரட்டக்கூடாது, அன்பா இருக்கணும், சமமா நடத்தணும்னு சொல்லி தான் ஆசிர்வதிப்பேன். என் வாழ்க்கையில ரஞ்சிதத்துக்கு அப்படி ஒரு சமத்துவத்தை நான் கொடுத்தாலும் அவ எனக்காக ரொம்ப விட்டு கொடுத்து போயிருக்கா. என்னை தேடி வர்றவங்கள பத்தி அவளுக்கு தெரியும். என் மனசு நினைக்கிற மாதிரியே அவங்கள உபசரிப்பா. ரஞ்சிதம் நிறைய புத்தகங்கள் படிப்பா, பேப்பர் படிப்பா, ஜெயகாந்தன் சிறுகதைகள் பத்தி பேசுவா. நான் ஏதாவது படிக்காம விட்டுட்டாலும் இதை படிக்கலையா நீங்கன்னு கேட்பா. திடீர்னு ஏதாவது செய்தியை காட்டி இதை பாத்திடலான்னு கேட்பா. இல்லையேன்னு சொன்னா இதை கூட பார்க்காம என்ன படிக்கியன்னு கேட்பா. இப்போவெல்லாம் பேப்பர் புத்தகம் படிக்கும்போது எதையாச்சும் படிக்காம விட்டுட்டா அதை எடுத்துக்காட்ட அவ இல்லையேன்னு ரஞ்சிதத்தோட நினைவுகள் என் படிக்கிற ஒவ்வொரு எழுத்துலையும் பின்னிக்குது. நான் சம்பாதிச்சது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். வெளியே போகும்போது செலவுக்கு அவகிட்ட தான் காசு வாங்கிட்டு போவேன். கொஞ்சம் நிலம் இருந்து அதில் அரிசி வரும். மற்றபடி அது இல்லை இது இல்லைன்னு எதுவும் என்கிட்ட சொல்லாம அவளே சமாளித்து குடும்பத்தை கொண்டு போனா. என் பிறந்த நாளுக்கு துணிமணி எடுத்து கொடுப்பா. அவளுக்கு நான் வீட்டில் இருந்தாலே பரிசுதான்னு சொல்லுவா. எப்போவாச்சும் டெல்லிக்கு போனா அவளுக்கு சேலை எடுத்துட்டு வருவேன். ரொம்ப சந்தோஷப்படுவா. வெளியே போயிட்டு நேரடியாக வீட்டுக்கு வர்றதா இருந்தா ஏதாவது பண்டம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். எங்க அப்பா என் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் அவங்கவங்க பேர்ல வீட்டை எழுதி வச்சாரு. என் பங்கு வீட்டை மட்டும் என் மனைவி பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. பொது வாழ்க்கையில இருக்கேன், வீட்டையும் வித்து செலவு பண்ணிடுவனோன்னு பயம் அவருக்குன்னுகிறார் நல்ல கண்ணு. சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு தொடர்ந்தார். ரஞ்சிதம் கிறிஸ்டியன், அதனால பைபிள் கதைகளை அடிக்கடி சொல்லுவா. எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், எல்லாரையும் சமமா நடத்தணும்னு சொல்லுவா. நான் செத்து போயிட்டேன்னா நம்ம சொந்த ஊர்ல தான் அடக்கம் பண்ணணும்னு சொன்னா. அவ ஆசைப்படியே செஞ்சேன். அவ இருக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே அவ இனி நாள் கணக்குல தான் என் கூட இருக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நாட்கள்ல ஆஸ்பத்திரியும் வீடு மாதிரி தான் இருந்தேன். அவ இருந்த அன்னைக்கே என்னுள்ள இருந்து பாதி உசுறு கழண்டு போன மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட அப்படியே தான் இருக்கேன். வயசான காலத்துல பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் புருஷன் இருக்கிறது கொடுமைன்னு சொல்லுவாங்க. இப்போதான் எனக்கும் புரியுது இந்த பிரிவு எவ்வளவு துயரமானதுன்னு.
என் மனசு அவளுக்கு தெரியும்னாலும் எனக்கு எல்லாமே நீதானே இருக்கும்போது அவகிட்ட எத்தனை தடவை வார்த்தையில சொல்லியிருக்கேன்னு தெரியல. வருஷம் காதலர் தின கொண்டாட்டங்களை செய்தியாக தான் பேப்பரில் படிப்பேன். இந்த வருஷம் படிக்கும்போது ரஞ்சிதம் முகம்தான் வந்து போகுது. அவன் நினைப்ப என்ன செய்ய? நான் படித்ததில் பிடித்தது உங்கள் அனைவரின் பார்வைக்கும். நல்ல கண்ணுவை போல் நம்மாலும் வாழ முடியுமா என்று தெரியவில்லை. ஆனாலும் மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்ந்த மகானுக்கு இன்று ஒரு நாள் வீர வணக்கம் செலுத்திக் கொள்வோம். ஒவ்வொருவரும் காதலியுங்கள், மனைவியையும் இந்த நாட்டையும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.